சினிமாவில் ஒரு ஹீரோ, ஆனால் மக்கள் மனசில் இப்போ லீடர். அரசியல் பற்றி அவருக்கு இருந்த புரிதல் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த விஜய் களத்துக்கு வர்றது ஒன்றும் புதுசு இல்லை கண்ணா. தலைவன்றது நாம தேடி போகிறது இல்லை, நம்மளை தேடி வர விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா 2013 ஒரு படம் வந்துட்டு வருது. அந்த படம் மிகப்பெரிய வந்துட்டு ஒரு அரசியல் படமா அப்படின்ட்டு ஏகப்பட்ட டாக் வந்து போகுது. அந்த படம் தலைவா படம் பிரச்சனை இல்லை, ஆனால் அது கீழே ஒரு கேப்ஷன் வந்துச்சு, டைம் டு லீட் அப்படி சொல்லிட்டு ஒரு டைட்டில் வந்துச்சு. அப்போ இருந்த கவர்மெண்ட், அப்போ இருந்த பீரியட்ல இந்த வசனம் மிகப்பெரிய வசனமா இருந்துச்சு. அப்போ இருக்க பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல தலைவா படம் ரிலீஸ் ஆனப்ப ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு. ரிலீஸ் டேட் தள்ளி போச்சு, இந்த படமே ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு அப்போ இருந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி எல்லாரும் அகேன்ஸ்டா இருந்தப்போ விஜய் சார் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டைலாக உள்ள வந்து வச்சிருந்தாரு. அந்த டைலாக் மோஸ்ட் பவர்ஃபுல்லான டைலாகா அவருடைய சினிமா டு அரசியல் கெரியர்ல வந்து இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த டைலாக பேசினவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஒய்ஜி மகேந்திரன் வந்து சொல்லியிருப்பார். என்னன்னா, தலைவன்றது நாம தேடி போறது இல்லை, நம்மளை தேடி வர விஷயம், உங்களை தலைவனா கூப்பிடுறாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு டைலாக் வந்துட்டு வரும். அப்போ இருந்த பீரியட்ல சினிமாவில் இருந்த ஸ்டார்ஸ் எத்தனை பேர் இந்த டைலாகை பேசுவாங்க அப்படின்றது வந்து தெரியல. ஸோ அந்த டைலாகை அக்செப்ட் பண்ணதாகட்டும், அந்த டைலாகை ஸ்க்ரீனில் வந்து ப்ரெசென்ட் பண்ணதாகட்டும், அந்த டைலாகை ஃபேன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணதாகட்டும், இது எல்லாமே விஜய் சாருக்கு உண்டான கோரை அவரோட அரசியல் பயணத்தை, சினிமா டு அரசியல் பயணத்தை 2013 அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கு முன்னாடி நிறைய அரசியல் வசனங்கள் பேசியிருக்கார், ஆனால் இதுதான் அவரோட கோர் அரசியல் மூமெண்ட்டாக வந்து இருந்துச்சு. அண்ட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2014 படம் பேரு கத்தி. ஸோ கத்தியில் ஏகப்பட்ட டைலாக்ஸ் வந்து இருந்துச்சு. அதில் முக்கியமாக வந்து விவசாயிகளுக்காக பேசியிருந்தது வந்து மோஸ்ட் ஐகானிக் டைலாகாக வந்து இருந்தது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமாக ஒரு டைலாக் வந்து பேசியிருப்பார். என்னன்னா, 5000 கோடி கடன் வாங்கின ஒரு முதலாளி வந்து கையை தூக்குறான், என்னால் கட்ட முடியலன்ட்டு. ஆனால் வந்து ஒரு 500 ரூபாய் வந்துட்டு கடன் வாங்கின ஒரு விவசாயி பூச்சி மருந்து குடிச்சு இறந்து போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த டைலாக் எல்லா விவசாய மக்களையும் விஜய் வந்து ஒரு நிமிஷம் பார்க்க வச்சு, நம்மளுக்காக பேச ஒரு ஆள் இருக்கார் அப்படின்ட்டு. சேம் டைம்ல அதே பீரியட்ல வந்து காவிரி இஷ்யூ வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல இந்த படம் வந்து வந்தது விஜய் சாரோட அரசியல் கெரியர்ல மிகப்பெரிய ஒரு பீக்கா இருந்துச்சு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஏகப்பட்ட டைலாக்ஸ் வந்து இருந்தாலும் முக்கியமா ஒரு சில டைலாக்ஸ் வந்து இருந்துச்சு. இந்த உலகத்துல 2 பேர் தான் காசு படைச்சவங்க, ஒன்னு வந்து பொலிட்டீஷியன், இன்னொருத்தவங்க வந்து கார்ப்பரேட் அப்படின்னு சொல்லி இருந்த விஷயம் ரொம்ப ஐகானிக்கா எல்லாராலையும் வந்து பாராட்டப்பட்ட டைலாகா வந்து இருந்துச்சு. பட் அன்னோட்டிஸ்டா இருந்துச்சு அப்படின்றதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2017 ஒரு படம் வந்துட்டு வருது. அந்த படம் தான் மெர்சல் தான் அவரோட கெரியர்ல இருந்ததுலே ஒன் ஆஃப் த பீக் பொலிட்டிக்கல் மூவி. அதுல இருந்த முக்கியமான ஒரு டைலாக், ஒரு தலைவன் உருவாகிறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படும்ன்றது, அது இப்போ தரையில் வந்து நடந்துட்டு இருக்கு. அண்ட் சேம் டைம்ல வந்து அந்த படத்துல வந்து முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருப்பாருன்னா, 7% வந்து ஜிஎஸ்டி வாங்குற சிங்கப்பூர் கவர்மெண்டால இலவசமா மருத்துவம் கொடுக்க முடியுது. ஆனா சேம் டைம் 24% வாங்குற ஜிஎஸ்டி வாங்குற இந்தியன் கவர்மெண்டால ஏன் இலவச மருத்துவம் கொடுக்க முடியல? இது நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி அதை பேசியிருப்பாங்க. ஆனா விஜய் சார் பேசுறப்ப அது பேசு பொருளா மாறுனுச்சு. அது ஸ்டேட் கவர்மெண்ட்டை தாண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் வரையும் அது போனுச்சு அப்படின்றதுதான் ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. இதை மெமரபிளா, கவுண்டபிளா, மார்க்கபிளா சொல்லியிருந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா விஜய் அவர்கள். என்னோட போட்டோ வைக்கலிங்க, பேனரை உடைங்க, ஆனால் என் ரசிக மேலே மட்டும் கை வைக்காதீங்க அப்படி சொல்லிட்டு ஒரு மொமெண்ட்ல சொல்லியிருப்பாரு. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2018 அப்போ இருந்த பொலிட்டிக்கல் பீரியட்ல அவரோட பேனரை கிழிக்கிறாங்க. அங்கே இருக்கிற ரசிகர்கள் ஒரு சிலர் தாக்குறாங்க. அண்ட் ரசிகர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் சண்டை வருது. இந்த மாதிரியான ஒரு மொமெண்ட்ல தான் விஜய் அவர்கள் ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. கண்டிப்பாக பாலிடிக்ஸில் வரும்ன்றது. இன்னொரு டைலாக் இருக்கும், இந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான் நான் ஸ்பெஷலிஸ்டே அப்படி சொல்லிட்டு ஒரு டைலாக் இருக்கும். அது அப்போ இருந்த அரசியல் பீரியட்ல, அப்போ இருந்த அரசியல் மொமெண்ட்ல இன்னும் பீக்ல வந்து எடுத்துட்டு போனுச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய் சார் இப்போதான் அரசியல் பேசுறாரு, ஆனா சினிமாவில் இதுக்கு முன்னாடி பேசியிருக்காரா அப்படி சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த 4 படங்களும், இதுல நான் பேசின இந்த 4 பாயிண்ட்டுகளும் மிக முக்கியமா அவரோட அரசியல் கேரியர்ல வந்து மாறுனுச்சு. 5வதா இப்போ ஜனநாயகன். எப்போவுமே வந்து படத்துல தான் டைலாக் இருக்கும், ஆனால் பாட்டிலே ஒரு ஐகானிக்கான ஒரு மூமெண்ட்டாக நான் அரசியலுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்துட்டேன் அப்படின்றத காட்டுற விதமாக வந்துட்டு ஒரு லிரிக்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க. என்னன்னா, நம்ம மக்கள் நினைக்காம மாற்றம் பிறக்காது, தரை வந்தால் தரமானவன் அப்படி சொல்லிட்டு ஒரு லிரிக்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இது அவருடைய பொலிட்டிக்கல் ஜேர்னியை
ஃபுல்ஃபில் பண்ணுறோமா, இத்தனை படங்கள் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ கடைசியாக இப்படி ஒரு லைனை அவருக்கு வந்து ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இந்த 5 பொலிட்டிக்கல் மூவி என்ன சொல்ல வருதுன்னா, தளபதிக்கு இது வந்து எண்டு கிடையாது, இட்ஸ் எ பிகினிங்.